குழந்தைங்களுக்கு திக்கி திக்கி பேசுகிற விஷயங்கள், பேச முடியாத குழந்தைகளுக்கு, இல்லைனா பார்த்திங்கனாக்கா பேச்சு டிலேன்னு சொல்லுவாங்க. இந்த சவுண்ட் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா டிலேன்னு சொல்லுவாங்க, ஸ்பீச் டிலேன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து மருத்துவம் ரெண்டுமே அழகாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி நிறைய பேஷண்ட் இந்த மாதிரி நம்ம பார்க்குறேன். அது வந்து ஆன்மீகமாகவும் இருக்கலாம், நான்மீகம் இல்லாமையும் இருக்கலாம். ஸோ முன்ஜென்ம பாவமாகவும் இருக்கலாம், கர்மாவாக இருக்கலாம். ஸோ ஒரு கோயில் ஸ்தலங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக முன்னோர்கள் வந்து எப்போது எழுதி வச்ச ஒரு விஷயம் மக்கள் தொட்டு போயிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதுலேயே ஒரு மெய்த்தன்மையும் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமானது இந்த கோயிலுக்கு ஒரு தடவை அவங்களாம் நம்ம போயிட்டு பெருமாளை நல்லா கும்பிட்டுட்டு மனதார சரணாகதியோடு அங்கே இருக்கக்கூடிய தேனை நம்ம எடுத்து சாப்பிட்டு வரும் பொழுது லைஃப் டியூனர் தமிழ். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. தெய்வீக அருளோடு பொருளோடு ஒரு வைத்தியத்தோடு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது குழந்தைங்களுக்கு. திக்கி பேசுகிற விஷயங்கள், பேச முடியாத குழந்தைகளுக்கு, இல்லைனா பார்த்திங்கனாக்கா பேச்சு டிலேன்னு சொல்லுவாங்க. இந்த சவுண்ட் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா டிலேன்னு சொல்லுவாங்க, ஸ்பீச் டிலேன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து மருத்துவம் ரெண்டுமே அழகாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி நிறைய பேஷண்ட் இந்த மாதிரி நம்ம பார்க்குறேன். பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தை சீக்கிரமாகவே பேசலை, இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து திக்கி பேசுகிறான், இல்லைனா பார்த்திங்கன்னா என்னோடய முதல் குழந்தை நல்லாவே பேசுனாங்க, ரெண்டாவது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிலே ஆகிருக்கு. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ வோக்கல் கார்டில் சில பிரச்சனைகள், சில மடிப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்னஸ் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தானாக விரியும். அந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த மூளை சுருக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா வோக்கல் கார்டில் ஒரு சுருக்கம் இருக்கும். ஸோ அது என்னாகும், வளர கொஞ்சம் லேட்டாகும். கண்டிப்பாக பேசுவாங்க, பட் கொஞ்சம் ஓப்பன் ஆகி கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா இது வந்து சாப கடாட்சம்னு கூட சொல்லுவாங்க சில பேருக்கு. ஸோ மருத்துவமாகவும் பார்க்கலாம், கொஞ்சம் மகத்துவமாகவும் பார்க்கலாம். மருத்துவம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மகத்துவத்தை பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு நான் கொடுக்குறேன். இது ஒரு கோயில். இது வந்து பரிகாரமாகவும் செய்யலாம், வைத்தியமாகவும் செய்யலாம். ரெண்டுமே சேர்த்து ட்ராவல் பண்ணோம்னா சீக்கிரமாகவே இந்த குழந்தை பேசியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பதிவாகவும் சொல்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமானது, திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஐயம்பாளையம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்கிட்டே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்குது, பெருமாள் கோயில். அதாவது ஒருத்தவங்களுக்கு வாய் பேசாமல் இந்த குழந்தைக்கு அங்கே போய் வேண்டிட்டு அந்த பெருமாளுடைய அந்த சாமியோடைய தரிசனம் நேராக கிடச்சி அதை பேச வச்சதாக வந்து முன்னோர்கள் சொல்லிட்டு வராங்க. போய் நிறைய பேருக்கு நல்ல சக்ஸஸும் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது எல்லாருக்கும் உதவட்டுமே அப்படின்றது அந்த முக்கியமான ஒரு பதிவு. பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு சக்தி அந்த பெருமாளுக்கு உண்டு. ஸ்ரீ ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய பெருமாள் கோவில், பெரிய ஐயம்பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. இப்படி அற்புதமாக இந்த சக்திகளை கொண்ட பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு திறமைக்கும் பேச்சு வராத குழந்தைகளுக்கெல்லாம் அழகாக வந்து அருள் பாலித்து அவங்கள வந்து பேச வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து மகத்துவமாகவும் போகும், கொஞ்சம் மருத்துவமாகவும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ சனிக்கிழமையில் போனீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேன் கொடுப்பாங்க. அந்த தேனை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே போதும். அதான் மிகப்பெரிய ஒரு மருத்துவமான மகத்துவம். ஸோ அது வந்து அங்கே போனால் தான் அது புரியும். ஸோ அதனால் நிறைய தாய்மார்கள் அவங்களோட பெற்றோர்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா என் குழந்தை வந்து பேசிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு கண்டிப்பாக ஒரு முயற்சியாக இருக்கட்டும். ஸோ அதனால் இந்த கோயில் மிகவும் சிறப்பாக நிறைய பேரால் பாராட்டப்பட்டு நிறைய பேர் போய் அதோடைய மகத்துவத்தை சொல்லியிருக்காங்க. சரி, நம்மளால் 4 பேருக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவை நான் முக்கியமாக போட்டிருக்கேன். நிறைய பேஷண்ட் இந்த குழந்தைங்க பேசலை, லேட் ஆகுது, ஸ்பீச் டிலே இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்தி கிடைக்கிறது. ஸோ அதனால் இதோட அட்ரஸ் நான் போட்டிருக்கேன். அதை அழகாக படிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு முறை அங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாறுதல் கிடைக்கும். இதுக்காக நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, இதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு நம்ம அந்த குழந்தைகளுக்கான ஏதாவது ஒரு விதிமுறையிலையோ இல்லை ஜாதக ரீதியோ பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுனால கூட ஒரு கேட் ஓப்பன் ஆகலை இல்லையா. ஸோ அதனால தான் இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது. இப்போ மருத்துவத்துக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த குழந்தை பேசலை, இல்லை டிலே ஆகுது, ஸ்பீச் டிலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வோக்கல் கார்டில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன சுருக்கம் இருக்கும். இல்லைனா பார்த்திங்கனாக்கா இந்த வோக்கல் கார்டு ஓப்பன் க்ளோசிங்கில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு மேல் பூச்சாக அது எந்த வயசானாலும் சரி மேல் பூச்சாக ஒரு ஆயில் வந்து அழகாக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடுகு எண்ணெய் ஒரு 100 கிராம், ஆலிவ் ஆயில் ஒரு 100 கிராம், கருஞ்சீரக எண்ணெய்
ஒரு 100 கிராம் 3ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வோக்கல் கார்டு பார்த்திங்கன்னா தொண்டையில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படி மேலே அப்ளை பண்ணி விடலாம். இல்லை அவங்க வீட்டிலே இருக்கிற குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வீட்டிலே இருக்க சும்மா ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் காலையில் ஒரு வாட்டி, மதியம் ஒரு வாட்டி, இல்லைன்னா ஈவினிங் ஒரு வாட்டி, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ அந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோன்னு கேட்டிங்கன்னா இந்த வோக்கல் கார்டில் இருக்கக்கூட லாக் இல்லைனா அவங்களுடைய இந்த ஃப்ரிக்ஷன் பாக்ஸ் இது ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா அந்த வோக்கல் கார்டில் டிஸ்டர்பன்ஸ் ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகி சீக்கிரமாக பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆயில். ஸோ அதனால தான் நான் இந்த மருத்துவமாக சொன்னேன். சரி, இதையே வந்து உங்களுக்கு இன்டேக்கான ஒரு மருந்து கேட்டிங்கன்னா திப்பிலி ரசாயம். திப்பிலி ரசாயனம்னு என்னடா ரசாயனம் அப்படின்னு நினச்சிடாதீங்க, லேகியத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. திப்பிலினால் அதாவது அரிசி திப்பிலி, யானை திப்பிலி நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா நம்ம அழகாக என்ன சொல்லுவாங்க, திப்பிலி ரசாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கிட்டு சும்மா அதாவது ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு சுண்டக்காய் சைஸ் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா மிட்டாய் மாரி சப்பியை சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்தமாரி அவங்களுக்கு வந்து லேகியத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சப்பி சாப்பிட்ற மாதிரி கொடுத்தோம்னாக்கா அவங்க சப்பி சாப்பிடும் பொழுது சுவை நாளங்கள் வழியாக இந்த வோக்கல் பாட் என்ன பண்ணு பார்த்திங்கனாக்கா அழகாக வந்து இந்த ஓப்பன் பண்ணி விட்டுடும். ஸோ இது மருந்தாக உள்ளே எடுக்கிறதுக்கான விஷயம். ஸோ அவுட்டர் லேயர் தான் நான் சொன்ன அந்த 3 ஆயில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதோடு இந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும். ஸோ அற்புதமாக இன்றைக்கி நிறைய பேர் ஸ்பீச் டிலே ப்ளஸ் ஒரு ஊமைத்தன்மையாக இருக்கலாம், பேச முடியாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்டக் இருக்கும். அது வந்து ஆன்மீகமாகவும் இருக்கலாம், நான்மீகம் இல்லாமையும் இருக்கலாம். ஸோ முன்ஜென்ம பாவமாகவும் இருக்கலாம், கர்மாவாக இருக்கலாம். ஸோ ஒரு கோயில் ஸ்தலங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக முன்னோர்கள் வந்து எப்போது எழுதி வச்ச ஒரு விஷயம் மக்கள் தொட்டு போயிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதுல ஒரு மெய்த்தன்மையும் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கோயிலுக்கு ஒரு தடவை அவங்களாம் நம்ம போயிட்டு பெருமாளை நல்லா கும்பிட்டுட்டு மனதார சரணாகதியோடு அங்கே இருக்கக்கூடிய தேனை நம்ம எடுத்து சாப்பிட்டு வரும் பொழுது இந்த பேச்சு டிலே ஊமைகளுக்கெல்லாம் பல விஷயங்கள் வந்து நல்லதாக நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பதிவு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.